ஹலோ எவ்ரிவன். டியூஸ்டே பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ரீபவுண்ட் இருந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லா மார்க்கெட்டுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக ரேலி கொடுத்துருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் மார்க்கெட்டான சென்செக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து ஸ்டார்டிங்கில் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு. ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டேரிஃபில் வந்து ஒரு நெகோசியேஷன் இருக்கும், கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து நேற்று பாசிட்டிவில் முடிஞ்சிச்சு. ஆனால் பட் இன்றைக்கி வந்து என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு வந்து ஒயிட் ஹவுஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, சைனீஸ்க்கு வந்து மிட் நைட்லேருந்து கிட்டத்தட்ட 104% டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு 20% இருந்துச்சு, 34% மாற்றினாங்க. திரும்ப அகெயின் வந்து அடிஷனல் 50% போட்டு சைனீஸ்க்கு இப்போ 104% போட்டிருக்காங்க. அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டவ் ஜோன்ஸ் வந்து 2000 பாயிண்ட் அதோட ஹைலேருந்து லோவரில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. லாஸ்ட்டு முடியும் போது 320 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 இருக்கட்டும், நாஸ்டாகாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து டோட்டலாக ஏஷியன் மார்க்கெட்டே வந்து டவுனில் தான் இருக்குது. ஆஸ்திரேலியன் மார்க்கெட் வந்து 1% விழுந்திருக்கு. ஜப்பான் மார்க்கெட் 3.14% விழுந்திருக்கு. டாபிக்ஸ் வந்து 3% விழுந்திருக்கு. கொரியன் மார்க்கெட் வந்து 0.18%. எல்லா மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட பயங்கரமாக அடி வாங்கிக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோடது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு இந்தியாவுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கேப் டவுன் ஓப்பனிங்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்றைக்கி நம்மளோட இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்றைக்கி ஆர்பிஐயோட எம்பிசி மீட் இருக்குது. எக்கனாமிஸ்ட் எல்லாமே வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 6.25 இருக்குது. அவங்க கொடுத்துருக்க ஃபோர்கேஸ் பார்த்தீங்கன்னா 6%. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் என்ன